பிரைஸ் லார்ட். விசேஷமான இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட நல்ல ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நற்செய்தினா ஏசப்பா பிறந்த நற்செய்தி. எனக்கு இது ஒரு நற்செய்தி. ஆண்டவர் எனக்கு ஒரு கிஃப்டாக எனக்கு இது கொடுத்தாரு. இந்த ஊழியத்தில் ஒரு பங்காக ஒரு சகோதரர் சதீஷ் தம்பி மூலிமா இது கற்றுக் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ரொம்ப பிரயோஜனமான ஒரு பொருள். நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொருளை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதோடைய ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, நம்ம பேசுகிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து பதிவிடுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. அழகாக பாடலாம், அழகாக நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம், தினந்தோறும் லைவ் நம்ம போடலாம். நிச்சயமாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விரும்புகிறத, நம்முடைய ஒரு சில நேரங்கள் நம்முடைய போராட்டங்கள் இல்லை கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கும்போது எப்படி கடந்து வந்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமான பாதையில் கடந்து வந்தோம். நான் சொல்லுகிறேன், 1983 நான் பிறந்தேன். 83 பிறந்த என் வாழ்க்கையில் 1983 என் வாழ்க்கை பிறக்கப்பட்ட இந்த பூமிக்கு வந்தேன். பிறப்பெடுக்கும் போது என் வாழ்க்கையில் பெரிய ஒரு அந்தஸ்தோ பெரிய ஒரு பணபலமோ அதெல்லாம் இல்லை. நான் 2வது பிறந்தவன். மூத்த ஒருத்தர் இருக்காரு, தங்கச்சி ஒருத்தர் இருக்கா. எங்கள் வாழ்க்கையில் வறுமையை நாங்கள் பார்த்துருக்குறோம். வறுமைனா எப்படிப்பட்ட வறுமைன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் தகப்பன் நல்லா வேலைக்கு போவாங்க. நல்ல வருமானம் உள்ள ஒரு குடும்பம் தான். அம்மா வந்து ஊட்டி கான்வென்ட், பெரிய கான்வென்ட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, அங்கே தான் வளர்ந்தவங்க. அவங்க பிறக்கும் போது, அவங்க கை குழந்தையாக இருக்கும் போதே அனாதாசிரமத்தில் விட்டுட்டாங்க அம்மாவை. என் தாத்தா வந்து என்னென்ன சொல்கிறது, தாத்தா மறிச்சிட்டாரு, பாட்டி மறிச்சனால வளர்த்துருக்காளுன்னு எங்கள் அம்மா ஊட்டி ரிவர் கான்வென்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மாவை கொடுத்தாங்க. அப்போ சிறு வயதுலேருந்து தாய் அனாதையாக வளர்ந்தாங்க. அப்புறம் நடுப்பாளையங்கிற ஊர் எங்கள் ஊர் குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி என் தகப்பனார் தேவராஜ், அவரை தான் மேரேஜ் பண்ணாங்க அம்மா. அழகான ஒரு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வறுமை, பயங்கரமான வறுமை. கடந்து வந்த பாதையில் அன்றைக்கி 2 ரூபா 3 ரூபா தான் நினைக்கலாம். 2 ரூபா 3 ரூபா அதுதான் அன்னைக்கு இருந்த நாட்கள். 2 ரூபா 3 ரூபா இதுதான் சம்பளமே, அப்பாவோட சம்பளம். அந்த 2 ரூபா 3 ரூபாங்கிறது வந்து பெரிய விஷயம் அந்த நாட்களில். 100 ரூபாங்கிறது பெரிய ஒரு 1000 ரூபாய்க்கு கூட மதிப்பு. 3 ரூபா கொண்டு வந்தாங்கன்னா அதிலே அரிசி வாங்கிடுவாங்க. அந்த 3 ரூபாயிலேயே பொருட்கள், காய்கறி எல்லாம் வாங்கி அந்த வாரம் ஃபுல்லாக சமைச்சிருவாங்க. வறுமையினால் நாங்கள் கடந்து வந்த பாதைகள். அந்த நான் சொல்கிறது அதனால வந்து பஞ்ச நாட்கள் நடந்தது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பஞ்சத்தில் எலிக்கறி சாப்பிட்ருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நான் கண் கூட பார்த்துருக்குறேன். பஞ்சம் வந்த போது எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. போய் காடுகளில் எலி பிடிச்சி சாப்பிடுவாங்க. போய் இந்த எறும்பு புத்தில் போய் எறும்பு புத்தை உடைச்சி அந்த எறும்பு புத்த இருக்கிற அரிசி எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. அந்த நாட்கள் அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த சோத்து கத்தாழை என்ன பண்ணாங்கன்னா பொறுக்கிட்டு வந்து அதையும் வேக வச்சு சாப்பிடுவாங்க. உள்ள இருந்த கிழங்குலாம் இருக்கு இல்லைங்களா, அதை வேக வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பஞ்சத்தில் தான் நாங்கள்லாம் வளர்ந்து வந்தோம். நான் நல்ல ட்ரெஸ் போட்டதில்லை, மற்றவங்களுடைய ட்ரெஸ் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். இப்படி கடந்து வந்த பாதையில் நாங்கள் அப்படி இருக்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் என் தாயார் சந்திச்சார். எப்படி சந்திச்சார்னா, என் தாயார் வாழ்க்கையை தேவன் தேடி வந்தார். எப்படி தேடி வந்தார் தெரியுங்களா? பயங்கரமான பில்லி சூனிய போராட்டம், மரண வல்லமை, பயங்கரமான மரணக்கட்டு, வியாதினால வர்ற சம்பளமெல்லாம் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறதுக்கு ஒரு வட்டி, அந்த மாதிரி ஒரு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமையில, அவ்வளோ ஒரு கடன் பாரங்கள் இல்லை, அவ்வளோ ஒரு போராட்டங்கள்ல எங்கள் தாய் தாப்பு வளர்ந்தாங்க. எங்களை 3 பேர் வளர்த்துறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பாடு. ஏதோ நான் இது வரைக்கும் நான் ஷூ கேட்டதே, நான் ஒரு ஷூ கேட்டேன். அந்த ஷூ வந்து எனக்கு எப்போ கிடச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் திருமணம் பண்ணும்போது ஷூ கிடச்சிது. என் சிறு வயதிலிருந்து 25 வருஷம் என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் 25 வருஷத்துக்கு எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ வறுமை, அவ்வளோ பாடு. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் என் அம்மாவுக்கு தரிசனமானார். எப்படி தரிசனமானார்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டம் என் தாய்க்குள்ள. ஏன்னா அவ்வளோ வறுமை, வியாதியின் விளைவினோம், மருத்துவத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. அண்டா குண்டா எல்லாம் விற்று போய் அடமான வச்சு அந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்படியே கடந்து வந்த பாதையில் இப்படியே போய் கொண்டிருக்கும் போது எங்கள் வாழ்க்கை முழுதுமாக ஒரு போராட்டத்தின் நடுவிலே நாங்கள் கடந்து கொண்டிருந்தோம். இந்த போராட்டத்தின் நடுவில் கடந்து போகும்போது வியாதியின் பலவீனத்தினால தாயார் ரொம்ப நெருக்கப்படுகிறாங்க. வியாதியின் பலவீனம், பயங்கரமான பில்லி சூனிய போராட்டம். இப்போ ஒரு கேள்வி எழுப்புது ஆண்டவர் சமூகத்தில், உண்மையான தெய்வம் இருக்கா? உண்மையான கடவுள் இருந்தால் எனக்கு காட்டு, எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அறையை பூட்டிக்கிட்டு அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சா. சின்ன பசங்க, எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 7 வயது இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா அந்த ரூமுக்குள்ளே தாளை போட்டு அவங்க கத்தி கதறி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. பக்தி உள்ள குடும்பம். நைட்டு தூங்க முடியாது, தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொல்லி தான் தூங்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி தான் சாப்பிடணும். அப்படி பக்தி உள்ள வளர்க்கப்பட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பாடுகள் வழி நடந்தாலும் எங்கள் வீட்டில் ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ட்ரெடிஷனல் வாழ்க்கை, தேவனை தேடுகிற ஒரு இருதை எங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருந்தார்.
என் தகப்பனார் நல்ல பக்தி உள்ள மனுஷன், மேலுமே என் தாய் பக்தி உள்ளவங்க, நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இருதயம் உள்ளவங்க, நல்ல கர்த்தருக்காக வாழக்கூடியவங்க. அப்போது தேவனுக்காக இப்படி ஒரு போராட்டம் வந்தபோது தன் அறையை அடைச்சு சுமார் 7 மணி நேரம் அவங்க கதறி அழுகுறாங்க. அப்போ ஊரில் எல்லாம் பேசுகிறாங்க, அம்மாவை குறித்து பேசுகிறாங்க, பைத்தியம் முடிச்சு வச்சு புத்தி பேதளிச்சிச்சுன்னு பேசுகிறாங்க. அவ்வளோ ஒரு உலகத்தில் மனுஷங்க அப்படி தானே, உபத்திரத்தில் அழுகும் போது நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி தான் அம்மாவுடைய நிலைமையும். அந்த அறைக்குள்ளாக பூட்டி அழுது அவங்க ஆண்டவர் கடவுள் இருந்தால் எனக்கு காமி, உண்மையான கடவுள் வந்து காமி. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலும் தாய் தகப்பன் இல்லாமல் தாய் முகத்தை பார்த்ததில்லை, தகப்பனுடைய அன்பை ருசித்ததில்லை. அப்படி கடந்து வந்தனால இங்கேயும் விளைவினோம், வியாதியின் விளைவினோம், விழிசுனி போராட்டம், மரணக்கட்டு, அப்புறம் எது எடுத்தாலும் வாய்க்காமல் விருத்தியாகாமல் எத்தனை ஆயிரக்கணக்கான பணம் வந்தாலும் அந்த பணங்கள் அப்படியே என்ன பண்ணும், ஓட்டப்பையில் போட்ட காசு போல் போயிடும். இந்த நிலைமை தான் எங்கள் வீட்டில் இருக்க போது தேவன் தரிசனமானார். தேவன் தரிசனமாகி ஒரு கர்த்தராகிய ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள தெய்வம் பிரத்யட்சமாக ஆண்டவர் வெளிப்பட்டு ஆண்டவர் வந்து என் தாயோடு பேசி என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. பரிசுத்த ஆவினா என்ன தெரியாது, ஆவிக்கு ஒரு சபைன்னு என்ன தெரியாது, பைபிள் என்ன தெரியாது. ஏன்னா பைபிள் அந்த நாட்களில் நம்ம தார் சர்ச்செல்லாம் போனீங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டில் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது 1983 நான் பிறந்த அந்த வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்கிறேன். பைபிளை யாரும் எடுக்க முடியாது, பைபிள் ஒரு கண்ணாடி பெட்டி வச்சுருப்பாங்க, பைபிள் யாரும் வாசிக்க முடியாது. அன்றைக்கி இருந்து அப்படி தான் இருந்தது. பைபிள் கேட்டால் கூட தரமாட்டாங்க. என் தாய்க்கு பைபிள் படிக்கணும்னு ஆசை. கர்த்தர் தரிசனமானதுக்கப்புறம் இந்த வேதத்தை அப்படியே அறியும்னு சொல்லி வேதத்தை கேட்க போனால் அந்த வேதத்தை தரமாட்டினாங்க. வேதத்தை நான் தரமாட்டேன் போமா அப்படின்னு சொல்லி துரத்து விட்டாங்க. அந்த மாதிரி நாட்களில் வேதத்தை கூட கர்த்தரோட பிள்ளை கையில் போகாத ஒரு காலம். எந்த ஆவிக்குரிய சபைக்கு போனதில்லை. ஆனால் அந்த அறைக்குள்ளாக ஆண்டவர் பிரசன்னமாகி தேவ தரிசனத்தினாலே தேவன் சஞ்சரித்து அது நாவிலே தேவோட வல்லமையும் அபிஷேகத்தை வச்சார். வெளிப்பாட்டு வரத்தினாலே தாயாரை மூடினார். பாருங்க, தேவ பிரசன்னம் வந்தபோது, தேவனுடைய கிருபை வந்தபோது மகத்துவ ராஜா பிரசன்னமானது மாத்திரம் இல்லை, தேவன் நாமத்தில் போய் பிசாசை துரத்தினார். அந்த அறைக்குள்ளாக பிசாசு பயங்கரமாக ஒரு சுவரை போல நின்று அம்மாவை மிரட்டி கொண்டிருந்தான். அப்போது என் நாமத்தை துரத்து அப்படிங்கும்போது அம்மா அந்த நேரத்தை தயங்குறாங்க. அப்போது மறுபடியும் என் நாமம் என்ன அப்படின்னா இயேசுவின் நாமம் சொல்லி அந்த சத்தம் கேட்கப்படுது. அந்த ஏசப்பா சொல்லித்தராரு, ஏசப்பா நாமத்தை துரத்து. அப்போ துரத்தும் போது அந்த பிசாசு பொல்லாத ஆவி அந்த வீட்டை விட்டு போகுது. அதோட சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய டர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சார். அதுக்கப்புறம் ஊழியம்னா என்ன தெரியாது, ஊழியம்னா இதான் ஊழியம், கத்திரக்காய் சுவிசேஷம் அறிவிக்கிறது ஊழியம்னாலும் தெரியாது. யாரும் சொல்லித்தரக்கா, எந்த பாஸ்டோ எந்த யாரும் எங்களுக்கு சொல்லித்தரல, எந்த ஸ்தாபனம் சொல்லித்தரல. இப்போ வீட்டில் அம்மா ஒருத்தர் ஜோம் பண்ணாங்கன்னா அவங்க ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் நிறைய காரியங்கள் பேசுவார், வெளிப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார். மற்றவங்களை குறித்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களை குறித்து கர்த்தர் டீட்டெயிலாக பேச ஆரம்பித்தார். ஒரு வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பித்தார். பிசாசுகள் நடுக ஆரம்பிச்சது. வீட்டுக்கு முன்னாடி வரும் பிசாசு ஆட ஆரம்பிச்சிடும். வீடுகளுக்குள்ள வரும்போது பிசாசு ஆடி அங்கே கதற ஆரம்பிச்சிருவாங்க. மனநல பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் சொல்லப்பட பெரிய பெரிய வியாதினால, எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்திருக்கிறாங்க. வீட்டில் எய்ட்ஸ் வியாதிக்கப்பட்டவங்க, கேன்சர் வியாதிக்கப்பட்டவங்க வந்து 3 நாள் 2 நாள் வந்து காத்திருந்து ஜோம் பண்ணி சுகங்களை பெற்றுக்கொண்டு போவாங்க. கால் விழிசுரத்தில் அழுகி பாருங்க, விழிசுரத்தில் அழுகி புழு பிடிக்கிற நிலைமையில் வரும்போது அம்மா எண்ணெய் பூசி ஜோம் பண்ணுவாங்க, சுகம் ஆண்டு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் கடந்து போன நாட்கள் அப்படியே கடந்து வந்தாங்க. ஊழியத்தின் பாதைகள் நடந்து தெருவா கிராமங்களில் இப்போ இயேசுவின் நாமத்தை அறிவிச்சாங்க. நிறைய இடங்களை இயேசு அறிவிச்சிருக்காங்க. ஆவியம் சொல்லுவார், இந்த வீட்டுக்கு போ, இவங்களோட பேசுவாங்களா. சில வீடுகளில் போய் இயேசப்பா நாமத்தை சொல்லுவாங்க. அவங்க வல்லமை புறப்படும், ஆண்டவர் தொடப்படுவாங்க, அவர் நிலைமையை கத்த பேசுவார். அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிச்சார், அநேக குடும்பங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுச்சு. அந்த கடந்து வந்த பாதையில் கட்டட ஊழியத்தை தகப்பனாரும் தாயும் இணைஞ்சு 28 ஆண்டுகள் ஊழியம் செய்தாங்க. 28 ஆண்டுகள் யோசித்து பார்க்கவே முடியல. 28 வருஷம் ஊழியத்தை, கனமான ஊழியத்தை, மகிமையான ஊழியத்தை எந்த காணிக்கையில் வாங்காமல் 20 வருஷம் ஊழியத்தை செய்தாங்க. 20 வருஷம் எந்த காணிக்கை வாங்காமல் நடந்து போய் பைபிளை தூக்கிட்டு அப்படி கிராமம் இயேசு அன்பை சொன்னவங்க என் தகப்பனாரும் தாய். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து 2வது பிறக்கப்பட்டேன். நான் பிறக்கும் போது என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஜோசியார் சொன்னால், இவர் 20 வயசில் இவர் மனநல பாதிக்கப்பட்டுருவார், இல்லை சூசைட் பண்ணிக்குவார்னு சொல்லி இவர் ஜோசியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது சின்ன வயசில், நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேயே ரசிக்கப்படாத முன்னாடி ஒரு ஜோசியார் சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ எங்களுக்குள்ள என்னை அறியாதபடி ஒரு குறிப்பிட்ட வயதில் பிக்ஸ் வருது, ஆஸ்மா பிரச்சனை வருது. சிறு வயதிலேயே நான் ஆண்டவர் தேட நினைக்கிறேன், ஆனால் என்னை ஆண்டவர் தேட முடியல. என் சகோதரர் நல்லா பக்தி உள்ளவர், அவர் நல்லா ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டாரு. நான் அப்படி இல்லை. நான் வறுமையும் சிறுமியும் நான் பார்த்தனால எனக்குள்ள வெறுப்பு வந்துச்சு. அநேகர் விடுதலை ஆகிறாங்க, அநேகர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, வியாதி சுகமாகுது. எங்கள் வாழ்க்கை மாறலையே, எனக்கு ஏன் வறுமைன்னு சொல்லி ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் வச்சுருந்தேன். ஆண்டவர் கண்ணை பிடிக்காது. அப்போது நான் சொல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு நான் வேலைக்கு போவேன். கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா
அந்த கம்பெனியில் போய் நான் வேலை செய்ய போனால் அந்த கம்பெனியெல்லாம் மூடிடுவாங்க. இல்லை கம்பெனியில் வந்து ஆர்டர்லாம் போயிடும். அவங்க சொல்கிற முதல் வார்த்தை, நீ வர்ற வரைக்கும் நல்லா இருந்தது, நீ வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஆர்டர்லாம் போச்சு. இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன். அப்போது நான் சில நடிகர் பின்னாடி நான் போக ஆரம்பித்தேன். வாலிப்பிராயத்தில் சில நடிகர் பின்னாடி நான் போக ஆரம்பித்தேன். சில நடிகர் ரொம்ப நிறைய பாடலில் பாடுறவங்க, நல்லா டான்ஸ் ஆடுறவங்க நடிப்பாட போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பித்தோன்னே என் வாழ்க்கை ஸ்டைல் மாறிச்சு. நான் ஒரு போதகனுடைய பையனாக இருந்தாலும் என் கழுத்தில் பெரிய கொசுவத்து ஸ்டாண்டு, என் கையில் கழுத்தில் என் கைகள் முழுதுமாக ரோப்பு போட்டிருந்தேன், ஒரு ரிங்கு போட்டிருந்தேன், ஒரு கழுத்தில் எலும்பு கூடு போட்டிருந்தேன். இதெல்லாம் போட்டுக்குவேன். இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் அந்த குறிப்பிட்ட வயசில் இருந்தேன். ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப டென்ஷன் ஆவேன், தவறான பழக்கங்களில் தவறான காரியங்கள் இருந்தேன். தியேட்டரில் முதல் டிக்கெட் வாங்கி தியேட்டரில் முதலாவது நிற்பேன். ஏன்னா முதல் டிக்கெட் எடுத்தால் அந்த நாட்களில் ஒரு கம்மியான டிக்கெட், விலை கம்மி கொடுக்குற டிக்கெட்டு ஒரு குறிப்பிட்ட தேட்டர் இருப்பாங்க. அப்போ கம்மியான காசுக்கு ஒரு சில தேட்டர் இருப்போம். அந்த தேட்டருக்கு முன்னாடி நின்று கொண்டிருப்பேன். அந்த டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லி முதலால் நின்றுருப்பேன். சட்டையில் கிழிஞ்சிட்டு சட்டையை பட்டன் போட்டு உள்ளே போய் அந்த படத்தை 2 மணி பார்த்துட்டு வருவேன். பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே நம்மளை அறியாமல் ஒரு மனசாட்சி குத்தப்படாது, நம்மளை அறியாமல் ஒரு சமாதானம் இருக்காது, ஏதோ ஒரு பாரம் அழுத்திட்டே இருக்கும். ஒரு வெறுமையாகவே இருப்பேன். சினிமா பாடல்களை பாடுவேன், அழுவேன். நிறைய அப்படியே தனிமை நிறைய உணர்ந்து ஆரம்பித்தேன். பாவம் நிறைய வர வர எனக்குள்ள தனிமை ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு வர, பாவத்தினுடைய கிரியை என்னுடைய ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என் வாழ்க்கையில் இப்படியே கடந்து வந்த பாதைகள் ரொம்ப மோசமான நிலைமை போக எனக்குள்ள உலகத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் நான் அடிக்ட் ஆனேன். அடிஷன் பயங்கரமான அடிஷன். எப்படி சொல்கிறது, என்னுடைய பிள்ளைகளை வளர்ந்துட்டாங்க, நான் சொல்லக்கூடாத சாட்சியை சொல்லணும். அப்படி பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே நான் போயிட்டேன். பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே சில பாவங்களை விடவே முடியல. அவ்வளோ பாவங்கள் எனக்குள்ள. சில பாவ பழக்கங்களை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் கரெக்டாக வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பாவத்தை பாக்கெட்டில் வச்சுருப்பேன். வீட்டுக்கு வரும்போது தூக்கி வச்சுட்டு வந்துடுவேன். மறுபடியும் வெளியே எடுத்து போடுவேன். மறுபடியும் உள்ளே வரும்போது தூக்கி போட்டுருவேன். ஆனால் யாருக்கு தெரியும் நினைப்பேன். என் தாயார் சொல்லுவாங்க, நீ இந்த பாவம் செய்கிற, என் கோவம் வரும், ஏன் இப்படி சும்மா பாவம் செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஜாலி இருக்க வயசில் விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அனுப்பேன். ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஒரு பயம், திகில் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு பயம், போராட்டம் எனக்கு இருந்து கொண்டு இருக்கும். இப்படியே கடந்து வந்த பாதையில் என் வாழ்க்கையில் நான் நினைக்க செத்து போயிடலாம். எதுக்கு இந்த வாழ்க்கை, செத்து போயிடலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டே இருக்குது. இந்த காதுகளில் நெகட்டிவான தாட்ஸ் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்குது. நெகட்டிவான தாட்ஸ் என் காதுகளுக்குள்ள நெகட்டிவான எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நெகட்டிவான இருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணுறேன்னா, போய் அரளி விதையை பொறிச்சிட்டு வந்து இந்த அரளி விதையில மேல் தோலை எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதைகளை அப்படியே பேக்கெட் பண்ணி நான் கவர்களை போட்டு வச்சுட்டேன். இப்போ எனக்கு இது வாழ்கிற வரைக்கும் வாழ்வோம், முடியாத பட்சத்துக்கு நான் இதை என்ன பண்ணல, சாப்பிட்டு செத்து போகணுங்கிற எனக்குள்ள ஒரு பெரிய வழி இருந்தது. அந்த நாட்கள் என் நண்பர்களோடு நான் நிறைய பகிர்ந்து கொள்வது இருந்து, நிறைய உலகத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு. அப்போ என்னுடைய ஸ்நேகிதனை சொன்னால் பிரயாண ஸ்நேகிதன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்நேகிதன் நம்மளும் பேசிக்குவோம். அரளி விதை பொறிச்சிட்டு வந்து சாப்பிட்றணும், செத்து போகணுன்ட்டு. அவனும் வச்சுருப்பான், நானும் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் ஜெபம் நடக்கும். நான் ஜெபத்தில் உட்காருவேன். ஆனால் ஆரம்பிக்கும் போது இருப்பேன், முடிக்கும் போது வெளியே போயிடுவேன். இதே என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான ஒரு போராட்டம். தற்கொலையான எண்ணம் ஒரு பக்கத்தில், பாவம் என்னை அழுத்துது, அடிமத்தனை அழுத்துது, ஒரு வெறுமை உணர்ற, எதிர்த்தாலும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு கடவுள் மேலே ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பாவம் என்னை தடுக்குது, இது எப்படி விடுறது தடுக்குது. இன்னொரு பக்கம் எனக்குள்ளாக ஒரு போராட்டம் இருந்து கொண்டு இருக்குது. தற்கொலை நாவி, நீ செத்து போயிரு, நீ வாழ வேண்டாங்கிற தற்கொலை நாவி எப்போதும் அழுத்தி கொண்டே இருக்குது. செத்து போயிடுறா, நீ வேண்டாம், ஏண்டா வாழ்ற வாழ்க்கைக்கு என்னடா பிரயோஜனம், நீ வாழ்றது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, நீ படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த நெகட்டிவான பிசாசு என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தான். வண்டியில் போயிட்டு இருப்பேன், பஸ்ஸில் விழுந்துன்னு பேசுவோம். நீ பஸ்ஸில் விழுந்துரு, ஏன் போயிட்டு நீ பஸ்ஸில் விழுந்துடலாம்ல, நீ ஏன் போய் நீ வாழ்றான்னு பிசாசு பேசும். அப்போ இல்லை, இது மாதிரி அரளி விதை வச்சுட்டு சாகு அப்படின்னு சொல்லும். இதே என் வாழ்க்கையில் இது கடந்த வந்த பாதையில் அநேக நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன். இரவெல்லாம் தூங்காமல் படங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். இரவெல்லாம் தூக்கம் வராது. படங்களை விடிய வரைக்கும் படம் பார்த்து, படங்களை, சினிமா படங்களை பார்த்துட்டு அப்போ ஒழித்து போயிடுவாங்க. ஒழித்து போனதுக்கப்புறம் நான் என் தகப்பன் தாய் எல்லாத்துக்கும் தெரியாமல் படங்களை வீட்டில் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். அவங்க வர்ற வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருப்பேன். வந்ததுக்கப்புறம் நல்ல பையனாக இருப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை கடந்து போயிட்டே இருந்தது.
ஒரு நாள்ல பெரிய ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள வருது. இந்த ரட்சிப்பின் தெய்வம், இந்த ஜீவனுள்ள சர்வல தெய்வம் இது வரைக்கும் அவளை நடத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்றாங்க. அவங்களோட கடந்து வந்த பாதைகள்ல எவ்வளோ அவமானங்கள், நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்காங்க, சொல்லவே முடியாது. பிச்சை எடுக்க போறா அப்படிம்பாங்க. கட்டோட நாம சொல்ல போகும்போது பேக தூக்கிட்டு போறான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அவமானம் சுமந்து வந்தவங்க தாய் தாப்பன். அப்போ இப்படி ஒரு கடந்து வந்த பாதை எனக்கு இருக்கும்போது நான் ஒரு நல்ல ஒரு கூட்டம் நடக்குது. அது எப்படி கூட்டம், பீடாக்கான ஒரு அக்கா, அழகா அவங்க நல்ல ஒரு வெளிப்பாட்டு வரமுள்ள ஒரு கிருபை உள்ளவங்க. அவங்க ஒரு பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கத்துல யோசேப்பு கணிதருகிற திராட்சை கொடி, யோசேப்பு கணிதருகிற திராட்சை கொடி, யோசேப்பு கணிதருகிற திராட்சை கொடிங்கிற ஒரு பிரசங்கத்தை பார்த்துங்க அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை நான் கேட்கும் போது என்னை அறியாதபடி என் மன ரீதியாக நான் ஒப்பு கொடுக்குறேன். எப்படி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கை மாற்றப்படாமல் இருக்குது, என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் சொல்லி நான் தேவ சமூகத்தில் அன்னைக்கு தாழ்த்துறேன். ஏன்னா தற்கொலை என்ன ஒரு பக்கம் அமுத்துது, ஒரு பக்கம் பாவம் அழுத்துது, இந்த அடிமைதான் அவிழ்த்துது. என்னால் ஜெயிக்க முடியல. நான் என்ன பண்றேன், நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன். என் மைண்டுக்குள்ள எனக்கு ஒரு காரியம் வருது. ஆண்டவரே, யோசேப்பு கணிதருகிற திராட்சை கொடினா என் வாழ்க்கையை மாத்துங்க, என்னுடைய ஜீவத்தை மாத்துங்க, என் பாவ வாழ்க்கையை மாத்துங்க, இந்த பழைய பாவத்தில் மாற்றுங்க, இந்த அருவருப்பான அந்த பாவத்தில் இருந்து மாற்றுங்க, இந்த உலகத்தினுடைய பாவ எண்ணங்கள் இருந்து மாத்துங்கன்னு சொல்லி நான் அந்த நேரங்களில் என்ன ஏசப்பட்ட நீ ஃபுல் சரணடாக நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட. என்னை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு நான் அழுக ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை வாழ்க்கையை மாத்திருங்கன்னு சொல்லி நான் அழுது புலம்பி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபித்து கொண்டே இருந்தேன், அழுது கொண்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அவளுக்கு படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லை, அழகு இல்லை, குரல் இல்லை, ஹைட் இல்லை, வெயிட் இல்லைன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையை உட்கார்ந்து நான் அழுது கொண்டே இருந்திருக்க நேரம் இல்லை. கர்த்தர் இந்த பாவியை நேசித்து என் ஆண்டவர் எனக்காக தரிசனமானார். தரிசன ஸ்தலம் என் தாயோட வீடு தான். தரிசனமானார். பயங்கரமான வெளிச்சத்துல என் தேவன் சந்திச்சார். அந்த வெளிச்சத்துல வந்து ஆண்டவர் பேசினாரு ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னார். நானே வழியும் ஜீவன் சொல்லி என் வாழ்க்கையை பாவ எண்ணங்களை மாற்றினார், பாவ அடிமைத்தனத்திலிருந்து மாற்றினார், பாவ சிற்றின்ப ஆசையிலிருந்து மாற்றினார், என் வெறுமைகளை மாற்றினார், தற்கொலையான எண்ணத்தை மாற்றினார். செத்து போக நினைச்சேன், என்னோட பாயத்துல அறை தூக்கி வீசினேன். நான் அவருக்காக வாழ போகிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அப்புறம் அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் என்னோடு ஒரு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். என்னோடு எப்போதும் அவர் பேசிக் கொண்டே இருந்தார். இரவெல்லாம் 2 மணிக்கு வந்து அழுவேன். ஆண்டவரே, இவன் சத்தம் என்ன கேட்கணும், என்னோட பேசுன்னு அழுவேன். அவரோடு எப்போது நான் அவரோடு பயணிக்க ஆரம்பிச்சேன். அவர் இருக்கிறேன்னு சொல்லி என்னோடு பேசுவார். ஒரு சில தப்பணிட்டா கூட உணர்த்துவார். இந்த பாவம் செய்யற உன காண்கிறேன்னு சொல்லுவார். இது ஒரு பேசுகிற தவறான வார்த்தைன்னு சொல்லுவார். என்னை கண்டித்து உணர்த்துவார். என்ன பரிசுத்த ஆவியை என் பாவங்களை குற்றப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அதை சுற்றி காட்டி இது பாவம் செய்யற, இது பேசுற, நீ கோபப்படுறன்னு சொல்லி ஆவியானவர் என்னோட கூட ஏற்பட்டு கொண்டு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நான் சீர்படுத்துவார். ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் என்னை சீர்படுத்தி என்னை உருவாக்கி கொண்டு வருவார். என் வாலிப பிராயத்தை என் கர்த்தருக்காக அர்ப்பணித்தேன். எந்தெந்த பாவத்தை ரொம்ப நேசிச்சனோ, எந்தெந்த பாவத்தை ரொம்ப நேசித்து வாழ்ந்தனோ, எந்தெந்த பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ, எந்த நண்பர்கள் என்னோடு இருந்தார்களோ அவர்களால் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை சுபாவம் மாறிடுச்சு, என் பேச்சு மாறிடுச்சு, என் குணம் மாறிடுச்சு. என் கர்த்தர் பக்கமா திரும்பினேன், வேதத்தை எடுத்த வாசிச்சேன். இரவெல்லாம் வேதத்தை எடுத்து ஆண்டவரே, உங்க வேதம் எனக்கு தெரியல, வாசிக்க தெரியல, இந்த வேதத்தை நான் அறிஞ்சிருக்கணுமே சொல்லி இந்த வேதத்தை எடுத்து நான் தனியாக தியானிச்சு அழுவேன். ஆண்டவரே, இந்த வேதத்தை எனக்கு அறியணுமே, சத்தியத்தை அறியணுமே சொல்லி இந்த வேதத்தோடு நான் பேசிக்கொண்டு இருப்பேன். தெரிந்த அளவுக்கு அந்த ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு அழுவேன். இந்த வேதத்தை நான் ஆராய்ந்து அறியணும்னு சொல்லி இந்த வேதத்தை குறித்து நான் தியானித்து அழுவேன். ஆண்டவரே, இந்த வேதத்தை எழுப்பட்ட இந்த வார்த்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்த வேத வசனங்களாலே நான் அழுது புலம்பி ஜெபம் பண்ணுவேன். அன்று ஒவ்வொரு முறையும் என்ன பேசுவான். ஒவ்வொரு நாடுகள் அழிவை குறித்து பேசுவேன். ஒரு வீட்டில் அழிவு நடக்க போறதோ சாவு நடக்க போறதோ பேசுவான். ஒருத்தர் மருத்துவ பண்ண போறான், சாக போறான்னு பேசுவான். அவரை குறித்து என்னை ஜெபிக்க வைப்பார், பாரப்படுத்துவார். என்னை பாரப்படுத்தி கொண்டே வந்தவர். நான் சொல்லுகிற 2011ஆம் ஆண்டுல என் வாழ்க்கையை முழுசா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். 2012 2012ஆம் ஆண்டு 2012 இருக்கு, 2012 2011 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆண்டோட ஊழியத்தை செய்ய வந்துட்டேன். ஊழியம் எப்படி செய்ய வந்துட்டேன்னா, அதுக்கு முன்னாடி வாலிப கூட்டம் நடத்துவேன், சிறுவர் ஊழியம் நடத்துவேன், இப்படி நடத்தி கொண்டு இருந்தது. போய் எல்லாரும் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் இயேசு அன்பு சொல்வேன். யாரை பார்த்தாலும் ஆத்ம பாரமாக இருக்கும், யாரை பார்த்தாலும் ஆண்டவர் அவருக்குள்ள இயேசு வரணுமே, அவருக்குள்ளாக ரட்சிப்பு வரணுமே சொல்லி அழுவேன். அந்த ஆத்ம பாரம் ரொம்ப விசேஷமா இருக்கும்.
2 மணிக்கு 3 மணிக்கு வந்து அழுவேன். ஆண்டவரே, என் தேசம் அழிந்து போகுது, என் பட்டணம் அழிந்து போகுது, என் ஜனங்க அறியாமல் போகிறாங்களேன்னு சொல்லி அழுவேன். ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி கொண்டே இருப்பார். வாலிப பிள்ளைகள் தவறான பாவத்தில் போகும்போது பார்த்து நான் அழுது கொண்டு இருப்பேன். இப்படி நாட்கள் கடந்து போகும்போது எனக்கு ஆண்டவரின் வாழ்க்கையை என்னை தரிசனமாகி பேசுறது மாத்திரமில்ல, சொப்பனங்கள் மூலியமா தரிசனங்கள் மூலியமா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் 2011 என் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தினது. திருமண வாழ்க்கையை நல்ல ஒரு மனைவி கர்த்தர் கொடுத்தார். கிறிஸ்டி, இந்துவனுக்கு கிறிஸ்டி, அழகான ஒரு மனைவி, ஞானமுள்ள புத்தியுள்ள ஸ்திரீ, ஊழியத்தின் பாதைகளில் குடும்பத்தில் என்ன இருந்தாலும் நாட்டியும் அதோடு என்னோடு பயணிக்கிற தேவனுடைய அன்பை புரிந்து கொள்கிற என் மனைவி, ஒரு ஆத்ம பாரமுள்ள ஒரு நல்ல ஒரு மனைவி கர்த்தர் கொடுத்தார். 2011ஆம் ஆண்டில் என் தகப்பனார் தாயார் எனக்கு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் காமிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அழகாக நல்ல ஒரு திருமணம், நல்ல ஒரு பெரிய மண்டபத்தில் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக என் தகப்பனார் கடன் இல்லாமல் அழகாக கல்யாணத்தை பண்ணி கொடுத்தார். அப்புறம் என் தகப்பனார் ஒரு குறிப்பிட்ட வருஷம், நீங்கள் தனியாக நீங்கள் பிழைக்கணும், ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்து எங்களை வைத்து விட்டார். நான் சிறு வயதிலிருந்து என் தாயோட நிலைகளிலேயே தகப்பனோட நிலையிலே இருந்துவேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அறைகளில் சின்ன வீட்டில் குடியிருக்கிறோம். வறுமை ஏன்னா நான் ஆண்டு ஊழியத்தை செய்யணும் பாரத்தோடு இருக்கிறேன். என் இருதயம் ஃபுல்லாக ஊழியம் செய்யணும், ஆண்டுக்காக நிற்கணுங்கிற பாரம். ஆனால் குடும்ப சுமை ஒரு பக்கம் நெருக்குது. அந்த தெளிவாக என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். என் ஊழியத்தை செய், என் ஊழியத்தை நீ செய், என்னுடைய ஊழியம் செய்யன்னு சொல்லி என்னோட கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருந்தார். நான் அந்த காதுகளை அடைத்து கொண்டேன். ஏன்னா வறுமை ஒரு பக்கத்தில், எப்படி ஊழியம் செய்யும் தெரியல. ஏன்னா என் இளம் வயதிலேயே நான் கஷ்டப்பட்டிருக்கேன், சின்ன வயதிலேயே கஷ்டப்பட்டிருக்கேன். மறுபடியும் நான் ஊழியத்தை செய்ய முடியுமா? ஏன்னா அப்பா அம்மாவோடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன், பார்த்துருக்கேன். நான் மறுபடியும் என் பிள்ளைகள் கஷ்டப்படுறேன்னு சொல்லி இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் நார்மலான விசுவாசியாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு இருப்பேன். இந்த மீட்டிங் போனால் அந்த மீட்டிங்கில் திடீர்னு என்னை கூப்பிட்டு, உங்களுக்கு கர்த்தர் அழைப்பு வச்சிருக்கிறாரு, நீங்கள் ஊழியத்தை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அழுக வரும். ஆண்டவரே, நீங்கள் ஊழியத்தை அழைச்சிருக்கிறீங்க, நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த நாட்கள் நான் 2011ஆம் ஆண்டில் நான் சொல்லி கொண்டிருப்பேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட கேரளா பகுதியில் என் தகப்பனார் என் தாயாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் என் சகோதரன செய்தி, அந்த செய்திக்கு நேராக குடும்பமே என்னை கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறேன், என்னை விட்டுருங்க, என்னை ஏன் கூப்பிட்றீங்க அப்படி சொல்லி நான் கோபமாக அந்த மீட்டிங் லாஸ்ட்டில் அந்த சேரில் உட்காந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கிறேன். மீட்டிங் நடக்கும்போது லாஸ்ட்டில் ஒரு ஓரத்தில் சேரில் உட்காந்துருக்கிறேன். இந்த மீட்டிங் நடலாம் முடிஞ்சிச்சு. நான் பாரத்தோடு உட்காந்துருக்கிறேன். பாரம் என்னை அழுத்தி கொண்டு இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. கர்த்தர் ஊழியம் செய்யணும், ஆனால் பொருளாதாரப்பட்டிருக்குது, ஊழியம் பயங்கர கஷ்டமானது. இதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த பிரசங்கியாளர் நல்ல நடத்தி கொண்டிருந்த தேவ மனிதன் திடீர்னு கூப்பிட்டார். அவரை கூப்பிடுங்க, அவரை கர்த்தர் சொல்றாரு, அவரோட தேவனோட ஊழியம் செய்வார், கர்த்தருக்காக வாழ்வன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி பல காரியங்களால ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் வரும்போது நீங்க ஊழியம் பண்ணுவீங்க, கர்த்தருக்காக அழைச்சப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு சொல்லும் போது எனக்கு சொல்லுவேன், ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றீங்க, என்னிடத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவரோடு கூட ஒரு சில காரியத்தை சொல்லுவேன். ஆண்டவர் என்னோட நீங்க பேசுங்க, நீங்க அவங்ககிட்ட சொல்றீங்க, என்னோட சொல்லுங்க, ஊழியம் செய்ய போறது என்ன அழைச்சிருக்கிற என்னோட பேசுன்னு சொல்லி நான் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட என்னுடைய ஊழியம் செய்வாயாக, அப்படி என் ஊழியத்தை செய்வியா, என் பாரத சுமப்பாயா அப்படி சொல்லி என்னோடு கூட கர்த்தர் பேசினா, தெளிவாக பேசினா. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஊழியம் செய்ய அந்த நாட்களில் கடந்து வந்த பாதையில் அவ்வளோ உபத்திரம், பாடு, அவமான, நிந்தைகள். ஐயோ 10 பிஸ்கட் வாங்க முடியாது. கண்ணீர் மத்தியில் கடன் இல்லாம கண்ணீர் மத்தி. பிஸ்கட் குழந்தைங்க கேட்பாங்க, சிறு பிள்ளைங்க சாப்பிட்ற குழந்தைங்க பிஸ்கட் கேட்பாங்க. நான் அப்படியே அழுது உடஞ்சிருக்கிறேன். ரோட்டில் நடந்து போவேன், நடந்து போயிட்டு அழுவேன். ஊழியத்துக்கு அப்படியே நடந்து போகும்போது அப்படியே அழுதுகிட்டே போவேன். ஆண்டவரே, இவட ஊழியத்தை செய்கிறேன், இவட சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை சொல்ல போகிறேன்னு சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு போவேன். ஆனால் எனக்கு எந்த பொருளாதாரமோ எனக்கு யார்கிட்ட எது பேச தெரியாது, ஜெபித்து விட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நடந்து போவேன், அழுது கொண்டே போவேன். அப்போ ஒரு இப்படியே என்னோட வாழ்க்கை ஊழியத்தில் நல்ல ஒரு பாதை போய் கொண்டிருந்தது. நல்ல ஊழியம், நிறைய அங்கே மீட்டிங்ஸ் எல்லாம், ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் 2018 நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டு இருந்தேன். இப்படியே மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆண்டு நல்லா பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அநேகர் சுகமாக்குற வைத்தியராகவே தேவன் அநேகரை ஜெபிக்கும் போது வியாதியின் பலவீனங்களை சுகமாக்கினார். அநேகர் கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது, அதை எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அநேகர் வியாதியின் பலவீனங்களில் கட்டளை விளையாக்குனார். அநேகர் தொடப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க ஊழியத்தின் பாதைகளில். இப்படியே கடந்து வந்த பாதைகளில் ஒரு முறை ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். அப்போ ஒரு தேவ மனிதன் சொன்னார்,
நீ வேர்ல்டு ஃபுல்லாக நீ போவ, நீ வேர்ல்டு ஃபுல்லாக உன்னை கர்த்தர் வெளிப்படுத்துவா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்னோடு கூட கர்த்தர் பேசினார். அப்போ நான் வேர்ல்டு ஃபுல்லாக போவேன் அப்படின்னு சொல்லி நான் பெரிய விஷயமா உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு 5 வருஷம் இருக்கும். இந்த 5 வருஷத்துல யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சேனல் பேர் வைக்கிறேன், மாறாவின் மதுரம் சேனல் பேர் வைக்கிறேன். ஏசு ஜீவிக்கிறான்னு பேர் வைக்கிறேன். பேர் வைத்து கொண்டே வருகிறேன், பேரை மாற்றி வைக்கிறேன். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு வார்த்தை கேட்டுச்சு, காட் சர்வன், தேவனுடைய வேலைக்காரங்கிற அந்த வார்த்தை எனக்கு கேட்டுச்சு. அந்த சேனலை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த சேனலில் நான் ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு செல்லு பட்டன் ஃபோன் கூட எனக்கு இல்லை. ஒரு சின்ன ஒரு செல்லை வச்சுட்டு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஒய்ஃபை இருக்காது, யாராவது வீட்டில் போய் யாரோ தொட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ண சொல்லி அதை எழுத்து பதிவிடுவேன். ஜெபங்களையும் செய்திகளையும் எனக்கு தெரிஞ்ச வேத வசனம் சொல்லி ஒவ்வொரு முறையும் பதிவிட்டு இருந்தேன். ஆண்டு பாருங்க, படிப்படியா சேனலை கர்த்தர் வளர் பண்ண. சேனலில் 6000க்கு மேலே சர்ப்ரைஸ் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அநேக சகோதரமார்கள் பார்க்குறாங்க, அநேகர் அநேகர் தொடப்படுகிற இந்த சேனலை ஆண்டு மாற்றிருக்கிறாரு. ஒன்றுக்கும் ஆகாத இந்த கழுதை போல என்னையே ஆசீர்வாதமாக ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றாமல் போயிடுவாரா? என்னை சந்திச்சு ஆள்ற உங்களுக்கு சந்திக்காமல் போயிடுவாரா? இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை சொல்லுகிறேன், நான் கடந்து வந்த பாதையில் அநேக உபத்திரங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் கண்டிருக்கிறேன். அநேகருடைய வார்த்தை பொய்யா இருக்கும். அதை இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லை போய் மாறி இருக்கும். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அடிக்கடி ட்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவருங்கிறத அடிக்கடி என் தேவனை கர்த்தர் அடிக்கடி தன்னுடைய அன்பின் நிமித்தம்